ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆல் இண்டியா லைவ் டெஸ்ட் ஆல்ரெடி 1 அட்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து 2 வந்து அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ம்ஹ்ம். ஸோ எல்லாரும் இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி இருப்பீங்க. ஓகே. ஸோ நான் ஆப்டி ரீசனிங் மட்டும் போடுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 6 பேர் இருக்காங்க. 6 ஃப்ளோரு 6 பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பிடிக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டு லோயர் மோஸ்ட் ஃப்ளோர் இஸ் நம்பர்ட் as 1. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 கரெக்டா? ஓகே. F leaves 3 floors below the one who likes red. So F leaves 3 floors below the one who likes red. Okay. As many persons lives above the one who likes red. So ரெட்டுக்கு மேலே எத்தனை பேரோ ஒயிட்டுக்கு கீழே அத்தனை பேர். ஆக்சுவலாக இங்கே 6 பேர் தான் 6 ஃப்ளோர் தான் 8 ஃப்ளோர் நான் யோசிப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே ரெட் வச்சு 2 விட்டு எஃப், ரெட் வச்சு 2 விட்டு எஃப், ரெட் வச்சு 2 விட்டு எஃப். புரியுதா? முனே பாசிபிலிட்டி தான் வருது. நான் என்ன பண்ணக்கூடாது? இங்கே வெயிட் பண்ணக்கூடாது. அடுத்து ரெட்டுக்கு எத்தனையோ ஒயிட்டுக்கு அங்கே மேலே. ஸோ இங்கே ஒயிட் வருமா? ஓகே. ஸோ ரெட் இங்கே வந்துச்சுன்னா ஒயிட் 2 விட்டு இங்கே வரும் ஒயிட்டு. A leaves immediately above the one who likes white. So A leaves immediately above the one who likes white. So A leaves immediately above the one who likes white. So A leaves immediately above தானே? ஓகே. D likes pink but doesn't lives on even number floor. ஸோ D வந்து பிங்க் பிடிக்கும், ஆனால் ஆட் நம்பர் ஃப்ளோரில் தான் இருக்கணும். ஏன்னா ஈவன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இங்கே வந்து D வச்சா பிங்க் வைக்க முடியாது. ஸோ இங்கே D வைக்க முடியாது, இங்கே D வச்சா பிங்க் வைக்கலாம். கரெக்டாக? ஓகே. ஸோ இங்கே D வச்சா பிங்க் வைக்க முடியாது, இங்கே D வைக்க முடியாது, இங்கே D வச்சா பிங்க் வைக்கலாம். ஸோ இங்கே D வைக்க முடியாது, இங்கே D வச்சா பிங்க் வைக்க முடியாது, இங்கே D வச்சா பிங்க் வைக்கலாம். வைக்கலாமா? ஓகே. பிங்க் அதுக்காக பிங்க் இல்லை. ஸோ நார்மலாக பிங்க் கலர் சூஸ் பண்ணேன். E leaves below B. ஸோ E வந்து பிக்கு கீழே பட் டசன்ட் லீவ் அபோவ் சி. ஸோ E வந்து சிக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ சிக்கு கீழே தான் E இருக்கணும். கரெக்டாக? புரியுதா நான் சொல்கிறது? ஓகே. the one who likes green leaves immediately below C. ஸோ green likes immediately below C. ஸோ சிக்கு immediately below என்ன இருக்கணும்? green இருக்கணும். C who doesn't like red color. ஸோ C வந்து ரெட் கலர் கிடையாது. அப்போ C இங்கே அங்கே வைக்கவே முடியாது ஃபஸ்ட்டு. ஸோ C இங்கே வச்சா க்ரீன் இங்கே வைக்கலாம். ஸோ வேறு எந்த இடத்துலையும் வராது. ஸோ C இங்கே வச்சா க்ரீன் இங்கே வரும். ஸோ C இங்கே வச்சா வைக்க முடியாது, C இங்கே வைக்கக்கூடாது, அவனே சொல்லிட்டாங்க. ஸோ C இங்கே வச்சா க்ரீன் இங்கே வருமா? ஓகே. ஸோ C இங்கே வச்சா க்ரீன் வைக்க முடியாது. ஸோ C இங்கே வச்சா க்ரீன் இங்கே வைக்கலாம். ஸோ C இங்கே வச்சாலும் க்ரீன் வைக்கலாமா? ஓகே. C இங்கே வச்சா க்ரீனு. ஓகே. வேறு என்ன பாயிண்ட்டு? the one who likes green immediately below C. அதான் படிச்சிட்டேன். C who does like. ஓகே. ஓகே. இப்போ ஓகே. ஸோ இப்போ C இங்கே வச்சு நான் க்ரீன் இங்கே வச்சேன்னா E வைக்கலாமோ? E வைக்கலாம், மேலே B வைக்கலாம். ஓகே. இதில் என்ன மிச்சம் இருக்கு? வேறு எதுவும் பாயிண்ட் மிஸ் பண்ணி படிக்கணும். E leaves below B but doesn't leave above C. ஓகே. ஸோ E வந்து பிக்கு கீழே. அப்போது எப்படி பார்த்தாலும் E இங்கே தானே வரும். கரெக்டாக? எப்படி E கீழே தான் வரும். மேலே தான் பிக்கும் சிக்கும் காம்படிஷன். ஸோ E இங்கே தானே வரும். ஓகே. ஸோ C இங்கே ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ B இங்கே வருமா? ஓகேவா? ஸோ அப்போது அதோ ஓகே. one who likes orange doesn't liked by the one who likes silver above orange. ஸோ சில்வர் இங்கே வரும், ஆரஞ்சு இங்கே வரும். ஸோ ஆரஞ்சு எஃப் பிடிக்கலையா? அப்போ இதே கரெக்டு தான். ஓ the one likes among the following lives on floor number 2. the one who likes orange செகண்ட் அப்படி டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே. which among the following combination is true regarding the final arrangement. ஸோ எது ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் தப்பு? ஸோ B ரெட்டு கரெக்டு, A பிங்க்கு தப்பு, B க்ரீன் தப்பு. ஸோ B ரெட்டு கரெக்டு, F ரெட்டு தப்பு, E சில்வர் தப்பு. விச் ஆர் த ஃபாலோயிங் சர்டன் வே. ஸோ E எங்கே இருக்குது? ஈக்கு மேலே இமிடியேட்லி மேலே ஏ இருக்குது, ஏக்கு இமிடியேட்லி மேலே க்ரீன் இருக்குது, எஃப்க்கு இமிடியேட்லி மேலே சில்வர் இருக்குது, டிக்கு இமிடியேட்லி மேலே ஒயிட் இருக்கா? இல்லை. விச் ஆர் த ஃபாலோயிங் கலர் இஸ் லைக்டு பை சி? சில்வர். எக்ஸாக்டாக சில்வர் தான், சில்வர் ஆர் க்ரீன்லாம் கிடையாது. among the following person lives between E and F. ஸோ among the following-ஆ? ஸோ ஈக்கு எஃப்க்கு நடுவில் யார் இருக்கா? ஏ இருக்கா. ஒன்று லைக்ஸ் என்னது இது? ஒன்று லைக்ஸ் க்ரீன் கலரா? என்னது இது? ஆரஞ்சு. ஸோ ஒன்று லைக்ஸ் ஆரஞ்சு கலரா? ஒன்று லைக்ஸ் ஆரஞ்சு. ஓகே. ஸோ கோடிங் டிகோடிங் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஒரு கோடாக டிகோட் பண்ணுவோம். ஸோ ஹவு பியூட்டிஃபுல் த எர்த் இஸ். ஆமாம், பியூட்டிஃபுல் தான். ஸோ த மட்டும் தான் வருமா? ஸோ த வந்து தக்கான கோடு என்ன வரும்? ரெண்டுத்துல காமனாக இருக்குது, QRS-ஆ? ஓகே. ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் க்ளோரி. ஸோ ஆஃபுக்கான க்ளோடு என்ன? என்னது இது? பெர் NMG
ஜிஎஸ்டி கேஎல்ஓ. ஸோ ஆஃப்னா வந்து கேஎல்ஓ. ஸோ பவர் எர்த்திச்சிட்டாங்க. ஸோ இங்கே பவர் இஸ் இருக்குது. ஆனால் இங்கே இஸ் இருக்குது, இங்கே இஸ் இருக்குது, இங்கே இஸ் இருக்குது. ஸோ இஸ்ஸுக்கான கோடு மூணுத்துலேயும் காமனாக இருக்க வேர்டு என்ன? ஜிஎஸ்டி இல்லை, என்எம்ஜே. ஸோ இஸ்ஸுக்கான கோடு வந்து என்எம்ஜே. கரெக்டா? ஓகே. அடுத்து இது என்னது? பவர் இங்கேயும் பவர் இருக்குது, இங்கேயும் பவர் இருக்குது. ஸோ பவருக்கான கோடு என்ன? ஜிஎஸ்டி. ஸோ பவருக்கான கோடு வந்து ஜிஎஸ்டி. ஆமாம், பவராக தான் இருக்காங்க. ஓகே. ஹாப்பினஸ் இங்கே இருக்கா? ஸோ ஹாப்பினஸ் இது என்ன காமனாக இருக்குது? எஃப்ஜிவி. ஸோ ஹாப்பினஸ்னா எஃப்ஜிவி. கரெக்டா? ஓகே. சவுல் இங்கே இருக்கா? அவு கரெக்டு. ஸோ அவுனா என்ன வரும்? ஆர்எஸ்டி. ஸோ அவுனா வந்து ஆர்எஸ்டி. பியூட்டிஃபுல் இருக்கா? ஸோ பியூட்டிஃபுல்கான கோடு என்ன வரும் இப்போது? யூபிஒய். ஸோ பியூட்டிஃபுல் வந்து யூபிஒய். ஸோ இது முடிஞ்சிச்சா? க்ளோரி. ஸோ ஃபுல் க்ளோரி வந்து ஆர் கண்டிஷன் தான் வரும். ஸோ ஃபுல் ஆர் க்ளோரி வந்து பெர் ஆர் ஜேசெட்பி. ஸோ மற்றெல்லாம் எழுதியாச்சு, கியூஆர்எஸ்லாம் எழுதியாச்சு. ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ எத்துச்சிட்டாங்க. சவுல் எழுதிட்டுனா சவுல் வந்து டிஎன்எம். கரெக்டா? ஓகே. எர்த்து இல்லையோ? இது எங்கே இருக்கா? எர்த்து இந்த ரெண்டுத்துல என்ன இருக்குது? எர்த்து வந்து என்ன இருக்குது காமன்? யூபிஒய், சிஎக்ஸ்எம், யூபிஒய்யா? எர்த்து என்ன இருக்குது? எர்த்து இஸ்ஸா? யூபிஒய் எதுக்கு எழுதணும்? பியூட்டிஃபுல் எப்படி யூபிஒய் வரும்? வராது. எத்துக்கு தான் வந்து யூபிஒய். பியூட்டிஃபுல்லுக்கு வந்து என்பிஎக்ஸ். ஓகே. ஸோ பியூட்டிஃபுல் வந்து என்பிஎக்ஸு. அவ்வளோதான். ஸ்ட்ராங் வந்து சிஎக்ஸ்எம். ஸோ ஸ்ட்ராங் வந்து சிஎக்ஸ்எம். ஓகே. ஆர்எஸ்டி என்எம்ஜி. ஆர்எஸ்டினா என்ன? அவு. என்எம்ஜினா அவிஸு எர்த்து என்ன இது? அவிஸு எர்த்து ஹாப்பினஸ். ஃபுல் லக்னா ஓகே. ஃபுல் வந்து பெர். ஸோ ஃபுல் வந்து பெர்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கெர்னா வந்து க்ளோரினா வந்து ஜேசெட்பி. க்ளோரி எப்படி கொண்டு வந்து கேட்டிருக்காங்க? அப்போ ஜேசெட்பி. ஓகே. அவு எர்த்து க்ளோரி ரொட்டேட்ஸ். ஸோ க்ளோரிக்கான வேர்டு என்ன? ஜேசெட்பி. ஸோ அது கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் அ கோட் ஃபார் பவர்ஃபுல் ஸ்ட்ராங் சோல் லை? ஸோ ஃபுல்லுனா என்ன வரும்? எங்கே ஃபுல்லா? ஓகே. ஃபுல் இங்கே இருக்கோ? ஸோ ஃபுல்னா வந்து எஃப்ஜிவியா? என்ன இது? ஓகே. ஃபுல்னா பெர்ரா? ஸோ ஓகே. ஃபுல்னா பெர்ரு. பவர்னா வந்து ஜிஎஸ்டி. ஸ்ட்ராங்னா வந்து சிஎக்ஸ்எம். ஸோ பெர் ஜிஎஸ்டி சிஎக்ஸ்எம் எங்கே இருக்கா? பெர் இங்கே இல்லவே இல்லை. ஓகே. which of the following code is true as per the final arrangement? ஸோ கோட் ஃபார் ஹாப்பினஸ் இஸ் எஃப்ஜிஎன். ஹாப்பினஸ் எங்கே இருக்குது? ஹாப்பினஸ் எஃப்ஜிவி தான் இருக்குது. எஃப்ஜிஎன்லாம் கிடையாது. பியூட்டிஃபுல் இஸ் கோடட் அஸ் என்பிஎக்ஸ். ஸோ பியூட்டிஃபுல் வந்து கோடட் அஸ் என்பிஎக்ஸ். ஸோ இது மட்டும் தான் கரெக்ட். இஃப் ஆல் த பர்சன்ஸ் வென்ட் ஃபார் வெக்கேஷனா? ஓகே. ஸோ 7 பேர் வந்து வெக்கேஷன் போகிறாங்க. என்ன டிஃப்ரெண்ட் டேஸில் போகிறாங்களா? ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. கரெக்டாக? ஓகே. ஸோ ஒருத்தர் ஒரு நாள் வெக்கேஷன் போகிறாங்க. ஓகே. ஒன்லி 2 persons வென்ட் ஃபார் வெக்கேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் எஸ். எஸ் ஹூ வென்ட் ஆர் ஆஃப்டர் ஃப்ரைடே. ஸோ எஸ் இங்கே வருமா? ஸோ 2 பேர்னா 2 விட்டு எக்ஸு, 2 விட்டு எக்ஸ். ஆஸ் மெனி பர்சன்ஸ் வென்ட் ஆஃப்டர் எஸ் ஆஸ் பிஃபோர் வி. ஸோ எஸ் இங்கே இருக்கா? வி இங்கே. எஸ் இங்கே இருக்கா? வி இங்கே. யூ வென்ட் 2 persons ஆஃப்டர் வி. ஸோ யூ இங்கே வருமா? ஓகே. யூ அண்ட் டபிள்யூ வென்ட் ஆன் வெக்கேஷன் ஃபார் adjacent days. ஸோ டபிள்யூ இங்கே வரும். ஒன்லி 3 persons வென்ட் பிட்வீன் டபிள்யூ அண்ட் டி. ஸோ 3 விட்டு டி இங்கே, 3 விட்டு டி இங்கே. ஒய் வென்ட் ஒன் ஆஃப் த டேஸ் பிஃபோர் டி. ஸோ டிக்கு முன்னாடி வைக்க முடியாது. ஸோ ஒய் இங்கே வரும். கரெக்டாக? ஓகே. இஃப் ஆல் த பர்சன் வென்ட் ஃபார் alphabetic order starting from Monday. STU VWXY. ஸோ ஒருத்தர் மட்டும் தான் வந்து வென்ட் ஆன் சேம் டே. ஸோ ஒருத்தர் அவன் சம்டைம்ஸ் வந்து யாரெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்காங்கன்னு கேட்டிருப்பாங்க. 3rd digit 8th digit மீனிங்ஃபுல் வேர்ட். ஸோ 3rd digit என்ன? இது 4 5 6 7 8 எஸ். 9th வந்து ஏ. ஸோ RSA. 10 11 12 ஓ. ஸோ என்ன வரும்? ரோஸ் வராது. ரோசா, ஆர்சோ, சோர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு நினைக்கிறேன். விச் ஆர் த ஃபாலோயிங் தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த மீனிங்ஃபுல் ஆஃப் த ரைட் ஹேண்ட். ஸோ ரைட் ஹேண்டில் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஓ. போடு. ஓகே. ஸோ இது என்ன கொஸ்டின்? 8 person உட்காந்துருக்காங்க. ஸோ 8 persons ஆர் சிட்டிங் இன் லீனியர் ரோ வேர் 4 of them ஆர் ஃபேசிங் நார்த் டைரக்ஷன். ஸோ ஒரு 4 பேர் வந்து நார்த்து, 4 பேர் வந்து சவுத்து.
நாட் மோர் தென் 2 adjacent persons. இதுக்கு மேலே வந்து சேம் டைரக்ஷன் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ சும்மா எழுதுற கீழே மேலே எல்லாத்தையுமே சேர்த்து 2க்கு மேலே இருக்கக்கூடாது. G sits third to right of A and both facing same direction. ஸோ G sits third to right of A. ஸோ அப்போ third to right of A அப்படின்னா இப்படி வருமா, 2 பேர் சவுத்துனா. ஸோ A நார்த் அப்படின்னா G sits third to right of A இப்படி வருமா. ஓகே, ஒன்லி 1 person sit between A and C. C would sit an extremement. அவ்வளோதான். ஸோ சி வந்து எக்ஸ்ட்ரீமெண்டா 1 2 3 4 5 6 7 8. ஸோ சி வந்து 1 பிட்டு 1 2 3 4 5 6 7 8. ஸோ முடிஞ்சிச்சா. ஓகே, as many persons sit left of E as right of B. ஸோ ஈக்கு லெஃப்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ பிக்கு ரைட்டில் அத்தனை பேரும் இருக்கணும். கரெக்டா. ஓகே, B இஸ் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ. ஸோ பி வந்து ஏ பக்கத்தில் வரக்கூடாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அப்போ எங்கே வரும், பி இங்கே வரக்கூடாது, பி இங்கே வரக்கூடாது. ஓகே, ஸோ பி இங்கே வரக்கூடாது, பி இங்கே வரக்கூடாது. B sits second to left of F. So B sits second to left of F and both are facing same direction. இப்போ என்ன பாயிண்ட்னா B நார்த்தா சவுத்தான் தெரியாது, ஆனால் B sits second to left of F சேம் டைரக்ஷன். இப்படி இருந்துச்சுன்னா இப்படி வரும். கரெக்டாக 2 கண்டிஷன் வரலாம். ஓகே, F இஸ் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் C. ஸோ F வந்து இமிடியேட் நெய்பர். ஃபர்ஸ்ட் F ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த 2 இடத்துல B வராது அப்படின்னா நம்ம இங்கேயும் B வைக்க முடியாது, இங்கேயும் B வைக்க முடியாது. கரெக்டாக. ஓகே, அப்போ B இங்கே வைக்க முடியாது. B இங்கே வைக்கலாம். ஸோ B இங்கே வச்சு F இங்கே வைக்கலாம், இல்லை B இங்கே வச்சு F இங்கே வைக்கலாம். வேறு எங்கேயும் வைக்க முடியுமா, முடியாது. அப்போ 2 பாசிபிலிட்டி வருதா ஒன்றுத்துலையும். ஏன்னா இங்கே 2 இடத்துல B வைக்க முடியாது, இங்கே BF 2 இடத்துல வைக்கலாம். அப்போது 4 பாசிபிலிட்டி வரும். ஓகே, C 1 விட்டு A 2 விட்டு G 2 விட்டு கோடு. ஸோ G 1 2 A கோடு 1 C. கரெக்டாக. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ B இங்கே வச்சு நார்த்து F B சீட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் F. ஸோ இங்கே வருமா, அப்போது B சீட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் Fனா இங்கே வருமா. ஓகே, இப்போ இதிலே 4 பேர் ஆயிடுச்சா, அப்போ எல்லாருமே வந்து நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். கரெக்டானே. ஓகே, ஸோ B சீட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் F அவ்வளோதான். ஸோ D F இஸ் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் D. ஸோ D இங்கே வராது. D ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் அஸ் D. ஓகே, ஓகே. ஸோ B இங்கே இருக்கா, பிக்கு லெஃப்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ, சாரி பிக்கு ரைட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஈக்கு லெஃப்ட்டில் அத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ E இங்கே வருமா. ஸோ பிக்கு லெஃப்ட்டில், சாரி பிக்கு ரைட்டில் ஈக்கு லெஃப்ட்டில், பிக்கு ரைட்டில் ஈக்கு லெஃப்ட்டில், அப்போ இப்படி வருமா. புரியுதா. ஓகே, C அண்ட் D ஃபேஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். D இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் D. ஸோ D இங்கே வருமா. ஓகே, H ஃபேஸஸ் சவுத் டைரக்ஷன். ஸோ H வந்து சவுத் டைரக்ஷன் கிடையாது, அப்போ நார்த் டைரக்ஷன். 1 2 3 4 பேர். ஓகே, என்ன பாயிண்ட்னா C அண்ட் D ஆர் ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இன்னொரு டைரக்ஷன் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா இது தப்பு. கரெக்டாக. கரெக்டு. ஸோ இங்கே வந்து H வந்து சவுத் டைரக்ஷன் கிடையாது. ஸோ அப்போ கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணலாம். வேற என்ன, Hனாது ஓகே, B இங்கே இருக்குன்னா அப்போ E இங்கே தான் வரும். கரெக்டாக. ஸோ பிக்கு லெஃப்ட்டில் இத்தனை பேர், ஈக்கு ரைட்டில் இத்தனை பேர். அப்போது F பக்கத்தில் D வராது, அப்போ D இங்கே வரும். அடுத்த பாயிண்ட் வந்து வேறு என்ன ஃபிக்ஸ் பண்ணுவோம், H வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ H நார்த்து. 1 சியும் டியும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிக்கணும். ஸோ இது தப்பு. கரெக்டாக. ஐயோ, B இங்கே வச்சு H சாரி F B சீட் செகண்ட் டு லெஃப்ட், B சீட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் F. ஓகே, ஸோ இது எல்லாருமே சவுத் டைரக்ஷன். இந்த பாசிபிலிட்டி தப்பு. ஏன்னா H ஏதாவது ஒரு இடத்துல வச்சோன்னா எல்லாமே சவுத்னா எப்படி H தப்பு. அப்போது F இங்கே வச்சு B இங்கே வச்சா D இங்கே வராது, E இங்கே வரும். ஸோ Bனுடைய ரைட்டில் இத்தனை பேர்னா ஈனோட லெஃப்டில் இத்தனை பேர். ஸோ அப்போ இதுவும் சவுத் வருமா. அப்போது D இங்கே வரும், சாரி H வந்து இங்கே வரும். ஸோ H வந்து நார்த்தா. 1 2 3 பேர் H நார்த்து, சியும் டியும் வேறு வேறு டைரக்ஷனு. D ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் as B. ஸோ D வந்து சேம் டைரக்ஷன், அப்போ C வந்து நார்த்தா. 1 2 3 4 பேர், 4 பேர் சவுத். ஸோ இந்த ஆன்சர். ஓம் த ஃபாலோயிங் பர்சன் சீட் செகண்ட் ரைட் ஆஃப் H. Hனோட செகண்ட் ரைட்டில் யார் இருக்கா, G. ஓகே, how many persons sit between F and D. 2 பேர். as many persons sit right of E. தப்பு. as many persons between A and G. ஓகே, ஓம் த ஃபாலோயிங் பர்சன் சீட்ஸ் ஃபேஸ் நார்த் டைரக்ஷன். யாரால் நார்த் டைரக்ஷன், A H G F E C. ஸோ G மட்டும் தான் இங்கே இருக்குது. ஸோ A H G. if C and A interchange in position, C and A interchange in position, how many persons sit left of A. ஸோ இங்கே வருமா A. ஏக்கு லெஃப்ட் யார் இருப்பாங்களா, யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, which of the following statement is true. D sits immediate right of B. ஸோ D sits immediate right of by immediate left. only 1 person sit between C and D F. கரெக்டாக. கிடையாது. G and B are facing same direction. G கிடையாது. E and E are facing opposite direction. ஆமாம். ஓகே, ஸோ இது வந்து டைரக்ஷனு. ஸோ சீனு ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ சீனு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சவுத்தில் வந்து 5 மீட்டர் நடந்தா Q. ஸோ தென் இட் டர்ன்ஸ் ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஸோ 9 மீட்டர் டு ரீச் T. தென் இட் ரைட்ஸ் 7 மீட்டர் டு ரீச் F. கன்சிக்யூட்டிவ் லெஃப்ட் ஹேண்ட்ஸ், இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 3 மீட்ரு, அடுத்து 10 மீட்ரு. ஸோ இது வந்து 7 மீட்டரா, இதுக்கப்புறம் மேலே ஒரு 3 மீட்டர். கரெக்டாக. இது வந்து 7, இது ஒரு 3, மொத்தமாக 10. ஸோ இங்கே என்ன ரீச் பண்ணால் என்ன கிடைக்கும்,
ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வந்து ஒய், செகண்ட் லெஃப்ட் வந்து ஜே ரெஸ்பெக்டிவ்லி. என்ன பாயிண்ட்னா ஜேல முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணால் மீனு தனியாக பண்ணணும். ஸோ மீனு ஸ்டார்ட்ஸ் வெஸ்ட்டு டு ரீச் 6 மீட்டர் டு ரீச் இஏ, ரைட் டேர்னு டு ரீச் ஜெட்டு அண்ட் டேர்ன்ஸ் லெஃப்ட்டு அண்ட் வாக்கு 3 மீட்டரு டு ரீச் ஹெச், கரெக்டாக லெஃப்ட்டு ஃபைனலி ஸ்டார்ட்ஸ் லெஃப்ட் டேர்ன் அண்ட் 12 மீட்டர். ஸோ இதுவே 10ஆ? இங்கேருந்து ஒரு 2. ஸோ என்னது இது? ஜே. அப்போ ஜே வந்து 2 மீட்டர். இங்கே என்ன பாயிண்ட்னா இங்கே 3 மீட்டர் வந்திருக்குமா? இப்போ இங்கே 2 மீட்டர் போனால் என்ன வரும்? ஜே தான் வரும். கரெக்டாக? சரி. ஐயோ. ஸோ இங்கேருந்து 2 மீட்டர் வருமா? இங்கேருந்து 10 மீட்டர். கரெக்டாக? இங்கேருந்து 10 மீட்டர் போகிறோம். இங்கே போனால் ஹெச், இங்கே போனால் 3 மீட்டர் போனால் ஜெட்டு. கரெக்டாக இங்கே நேராக வந்து இதுக்கு நேராக ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கா? இது வந்து இ, இங்கே வந்து 6, இங்கே வந்து மீன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. புரிஞ்சிச்சா? ஓகே, இஃப் ஏ இஸ் 5 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் இ, ஸோ இங்கே 3 மீட்டர், இங்கே 2 மீட்டர் வந்திருக்கும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சீனு ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ ஏ இங்கே வந்து 2 மீட்டர் தள்ளி இருக்கானா? மொத்தமாக இது வந்து 12 டிஸ்டன்ஸ். 12ஆ? 12. அப்போ 2 போச்சுன்னா 10. 10 யார் யாருக்கு இருக்குன்னு பார்க்கணும். கியூக்கும் டீக்கும் 10 இருக்கா? இல்லை. ஜெட்டுக்கும் ஈக்கும் 10 இருக்கா? ஆமாம், இது 10 தான். ஜே அண்ட் ஒய்க்கு 10 இருக்கா? ஆமாம், 10 தான். ஸோ 2 and 3 ஆர் கரெக்ட். ஓகே, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கியூ வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச்? ஸோ கியூ இங்கே இருக்குது, ஹெச் இங்கே இருக்குது, சவுத் வெஸ்ட்டு. ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நாட் ட்ரூ? சீனஸ் வாக்கிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் வெஸ்ட் ஆஃப், அது கரெக்ட் தான், வெஸ்ட்டில் தான் இருக்குது மீனிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில். கியூ அண்ட் டி ஆர் ஃபார்ம் ஸ்ட்ரைட் லைன். ஸோ கியூ டி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ணல. ரிஸ்பெக்ட் ஹெச் அண்ட் ஒய் இஸ் மோர் தென் 25. ஓகே, ஹெச் அண்ட் ஒய்க்கு வந்து மோர் தென் 25ன்றாங்க. 10, 12, இது ஒரு 10, 22 தான் வருது. ஆனால் 25ன்றாங்க. அப்போ பிஎஸ்சியும் தப்பு. கரெக்டாக? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான். ஓகே, ஸோ 7 பேர், 6 பேரா? ஸோ 6 பேர் இருக்காங்க. 6 பேர் வந்து டிஃப்ரெண்ட் மந்த்ஸ் வந்து மார்ச், ஏப்ரல், மே. ஸோ 2 டேட். ஸோ 7ஆம் தேதி, 22ஆம் தேதி, 7ஆம் தேதி, 22ஆம் தேதி அவங்களுக்கு எல்லாருமே ஒரு சாமான் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து 31 நாள், இது 30 நாள், இது 31 நாள். கரெக்டா? ஓகே, ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு? சி பாட் த வெசல்ஸ் ஆன் ஆட் நம்பர் டேட் ஆஃப் மந்த் ஹேவிங் ஆட் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ ஆட் டேட்டு, ஆட் நம்பர் மந்த். கரெக்டா? ஓகே. ஒன்லி 3 people bought between C and fork. ஸோ C 3 விட்டு fork இங்க. ஸோ C 3 விட்டு fork இங்க. ஓகேவா? ஓகே, the number of people bought before the fork. bought before the fork எவ்வளோ? 4 பேர். is 1 less than. ஸோ அதுக்கப்புறம் 5. ஸோ பேனுக்கு அப்புறம் 5. ஸோ பேன் இங்கே வருமா? ஃபோர்க்கு முன்னாடி 1, அப்போ பேனுக்கு அப்புறம் ஃபோர்க்கு முன்னாடி 0, அப்போ பேனுக்கு அப்புறம் 1. E bought after the one who likes pan on அது E bought after the one who likes pan on an even number. சாரி, ஸோ இங்கே பேன் வச்சா இங்கே இ வரும், இங்கே வரும், இங்கே இ வரும். ஸோ ஆனால் இதில் இங்கே மட்டும் தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு பாசிட்டிவிட்டி வச்சு எடுக்கிறேன்னா, ஸோ சி வச்சு பேன் இங்கே வச்சு ஃபோர்க் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ சி இங்கே வச்சு பேன் இங்கே வச்சு ஃபோர்க் இங்கே வச்சுக்கிறேன். கரெக்டாக? அப்போ இ இங்கே வச்சுட்டுனா, அப்போ இ இங்கே ஒரு டைம் வைக்கலாம், இ இங்கே ஒரு டைம் வைக்கலாம். கரெக்டாக? ஓகே, the one who likes spoon bought an odd number date of immediate previous month of E. ஸோ ஈக்கு முன்னாடி மந்த், ஸோ இது தப்பு. ஈக்கு முன்னாடி மாதம் ஆட் நம்பர் டேட்டில் ஸ்பூன் வாங்கியிருக்கணும். ஸோ ஸ்பூனா ஈக்கு முன்னாடி மாதம் ஆட் நம்பர் டேட்டில் ஸ்பூன் வாங்கியிருக்கோம். எப்படி வாங்க முடியும்? முடியாது. ஸோ ஈக்கு முன்னாடி ஆட் நம்பர் டேட்டில் ஸ்பூன் வாங்கியிருக்கோம். வாங்கியாச்சா? ஓகே. பி அண்ட் ஒன் who likes whisk bought in same month. ஸோ பியும் விஸ்க்கும் சேம் மந்த். ஸோ பி அண்ட் விஸ்க் சேம் மந்த். எஃப் பாட் இமீடியட்லி ஆஃப்டர் த ஒன் likes whisk. ஸோ பியும் விஸ்க்கும் சேம் மந்த்து. விஸ்க்கு உடனே ஆஃப்டர் எஃப். ஸோ நான் பி இங்கே வச்சேன்னா விஸ்க் இங்கே வைக்கலாம், எஃப் இங்கே வைக்கலாம். பி இங்கே வச்சேன்னா விஸ்க் இங்கே வைக்கலாம், ஆனால் சி இங்கே ஆல்ரெடி வச்சிருக்கு. கரெக்டாக? புரியுதா? பி இங்கே வச்சேன்னா விஸ்க் இங்கே வைக்கலாம், ஆனால் எஃப் வைக்க முடியாது. ஸோ பி இங்கே வச்சா விஸ்க் இங்கே வைக்கலாம், எஃப் இங்கே வைக்கலாம். வைக்கலாமா? வைக்கலாம். ஸோ பி இங்கே வச்சா பி இங்கே வச்சா பி இங்கே வைக்கக்கூடாது. பி இங்கே வச்சா விஸ்க் இங்கே வைக்கலாம், எஃப் இங்கே வைக்கலாம். வைக்கலாம். ஓகே, வேறு எதுவும் வழி இருக்கா? வேறு எதுவும் வழியே இல்லை. ஸோ பி இங்கே வச்சா விஸ்க் வைக்கலாம், எஃப் வைக்கலாம். ஓகே, ஓகே. எஃப் பாட் இமீடியட்லி ஆஃப்டர் த ஒன் லைக்ஸ் விஸ்க். த ஒன் லைக்ஸ் பவுல் பாட் 2 months ஆஃப்டர் ஏ. ஸோ பவுல் பாட் 2 months ஆஃப்டர் ஏனா, ஸோ ஃபஸ்ட்டு 3rd month தான் சொல்கிறாங்க. ஏன்னா மொத்தமே 3 மாதம் தான் இருக்குது. அப்போ ஏ இங்கே வரும், பவுல் வந்து இங்கே வரும். ஓகே, ஸோ ஏ இங்கே வரும், பவுல் வந்து இங்கே வரும். ஓகே, ஸோ இந்த ரிமைனிங்னா இருக்குது ஏபிசி டி இங்கே இருக்குது. ஸோ டி வந்து இங்கே இருக்குது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? டி டசன்ட் லைக் குக்கர். ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ இது தப்பு. அப்போ இங்கே தான் குக்கர். முடிஞ்சிச்சா? ஆன்சர் என்ன கேள்வி? ஓமாங் த ஃபாலோயிங் பர்சன் பாட் த வெசல்ஸ் ஆன் 22nd ஆஃப் கிவன் மந்த்ஸ். 22nd யார் யார் வாங்கியிருக்கா? குக்கர் வாங்கினாங்க, பி வாங்கலை, பவுல் வாங்கியிருக்காங்க. ஸோ 1 and 3. ஓகே, ஒன் லைக்ஸ் குக்கர் பாட் வெசல்ஸ் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மந்த் அண்ட் டேட். ஸோ குக்கர் எப்போ வாங்கியிருக்காங்க? மார்ச் 22 வாங்கியிருக்காங்க. ஓகே,
Who among the following person bought the vessels in month which has an even number of days? So B and fork, B fork. So இது 30 31. CA. So CA 31ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. Bowl F. ஆமா Bowl F. Okay. The number of people bought the vessels before the one like spoon is. Before the spoon is. 2 பேரு. Is 2 less than. 2 less than the bought after. அப்ப 4 பேர் இங்க விட்டா இங்க வருமா? The one likes cooker. Which among the following bike doesn't buy same date? So C-யும் B-யும் சேம் டேட் தான் வாங்கியிருக்காங்க. 7ஆம் தேதி. விஸ்க்கும் E. விஸ்க்கு 22ஆம் தேதியா? 22ஆம் தேதி, 22ஆம் தேதி. D பவுல். ஸோ D வந்து 22ஆம் தேதி, பவுல் 22ஆம் தேதி. FA. ஸோ F-ம் A-வும் FA-வும் வேற டேட் வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ 7 பேர் வந்து டாய்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்டர் ரேங்கிங்கா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து 7 கோடு. 1 2 3 4 5 6 7. ஸோ 1 2 3 4 5 6 7. ஒன்லி 2 persons had more ties than E. ஸோ 2 பேர் மட்டும் தான் ஈக்கு அப்புறம் இருக்கணும். ஸோ 2 பேர் மட்டும் தான் ஈ இருக்கணும். G has more ties than E and F. ஸோ G வந்து E and F விட அதிகமாக இருக்கணும். ஓகே. ஸோ நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, ஒரு நாள் F இங்கேயும் வரலாம், அது ஒரு பக்கம். பட் ஆனால் G இங்கே தான் வரும், இங்கே தான் வரும். 2 இடம் தானே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே. as many persons had more ties than G as less than C. ஸோ G இங்கே வச்சா C இங்கே வரும், Gக்கு வச்சா C இங்கே வரும். A had more ties than D. ஸோ A had more ties than D but less than F. கரெக்டா? ஓகே. G இங்கே அந்த பாயிண்ட் போகிறேங்களேன். G வந்து F விட பெருசு. சரி. அப்போ FAD இது மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். புரிஞ்சா? கரெக்ட். B had more ties than A. கரெக்ட். பட் நாட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைஸ். சூப்பர். ஓகே. ஸோ இப்போ வந்து B had more ties than A. ஸோ B வந்து ஏவை விட அதிகம். ஓகேவா? ஏவை விட F அதிகம். கரெக்டாக தானே? இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? அப்போ புரியுதா? இப்போ B இங்கேயும் வரலாம், F இங்கே வரலாம். ஏன்னா Fக்கும் Eக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அப்போ FRB FRB. அப்போ AD இங்கே வருமா? கரெக்டா? இதுதான் ஆன்சர். ஓகே. Who among the following person has second highest number of ties? இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் lowest number has 9 ties. ஸோ இது வந்து 9. செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் யார் வச்சிருக்கா? FRB. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே எப்படி தான் கொடுத்துருக்கான்? FRB. சூப்பர். இது டோட்டல் நம்பர் ஆஃப் டைஸ் வித் D and F. ஸோ D வந்து 9னா F வந்து 16. ஸோ F வந்து 16, பட் எங்கே இருக்குன்னு தெரியல. டிஃபரன்ஸ் பிட்வீன் F and G இஸ் 1. ஸோ G வந்து 17. கரெக்டா? ஏன்னா F-ஓட அதிகமாக தான் இருக்குது. பாசிபிள் நம்பர் ஆஃப் டைஸ் B ஆட். ஸோ இது 17, இது 16னா எப்படி B இங்கே தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இங்கே வந்து 16. அப்போ எப்படி இதெல்லாம் வரும்? ஏலாம் பாசிபிளே கிடையாது. ஸோ அப்போ வந்து என்ன நம்பர்? 16ம் பாசிபிள் கிடையாது. இப்போ 13. ஓகே. ஓகே. இஃப் A had twice the number of ties D had. ஸோ Dக்கு இருக்க டாய்ஸை விட A வந்து டபுளாக வச்சிருக்கான். அப்போ A வந்து 18. சம் ஆஃப் டாய்ஸ் ஆஃப் A and E வந்து 40. ஸோ இங்கே 22. ஓகே. த டிஃபரன்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் டாய்ஸ் G and E and G வந்து 5. ஸோ அப்போ 27. என்ன கேட்டிருக்காங்க? G வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 27 முடிஞ்சிச்சா? ஓகே. நோ பீஃப் இஸ் மட்டன். ஸோ நோ பீஃப் இஸ் மட்டன். ஆல் ஃபிஷ் ஆர் மட்டன். சம் ஃபிஷ் ஆர் எக்கு. ஒன்லி a few eggs are chicken. Okay. Okay. Some eggs are definitely not beef. Some eggs are definitely not beef. Some chicken or beef is a possibility. Some chicken or beef is a possibility. Yeah. Some eggs are mutton is a possibility. Already some eggs வந்து mutton தான். possibility சொல்ல கூடாது. ஸோ தப்பு. 1 and 2 follows. 1 follows. 1 and 2 follows. Okay. So only mail is Google. So only mail is Google na Google. Only mail. So few mails are maps. No map is drive. Only a few drive are Dio. Correct? Okay. All mail can never be maps. Correct? ஏன்னா உள்ள இருக்கிறது வெளில போகல. Some Google being Dio is a possibility. தப்பு. No Google is Dio. Correct. So 1 and 3 follows. இருக்கு. Okay. Few window are wall. So few window are wall. Okay. Only a few walls are floor. All floors are shelf. All doors are shelf. Okay. Some doors being floors is a possibility. Yeah. Some shelves are floors. Some shelves are floors. Ama. Some walls are shelves. Some walls are shelves. So எல்லாமே பாஸ். ஓகே. ஸோ இது வந்து ஏஜஸ் பேஸ்ட் ஒரு பசில். 8 persons வந்து டிஃப்ரெண்ட் இயர்ஸ் அப்போ வந்திருக்காங்க. ஸோ 1989, 1993, 98, 2000, 05, 10, 16, 20. கரெக்டாக? ஸோ மொத்தமாக 8 பேர் 8 டிஃப்ரெண்ட் இயர்ஸ் அப்போ வந்திருக்காங்க. அந்த பேஸ் இயர் இஸ் கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் 2024. கரெக்டாக? ஓகே. அப்போ 24 என்ன வரும்? இது ஒரு 11, அது ஒரு 24, 35. 4 ஆடாக இருக்கா? ஸோ 31. 5 ஆடாக இருக்கா? ஸோ 26. 2 ஆடாக இருக்கா? ஸோ 24. 5 ஆடாக இருக்கா? ஸோ 19. 5 ஆடாக இருக்கா? ஸோ 14. 6 ஆடாக இருக்கா? ஸோ 8. 4 ஆடாக இருக்கா? ஸோ 4. கரெக்டாக? ஸோ இது வந்து ஏஜஸ். ஏஜ் ஆஃப் டி இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 7. ஸோ ஏஜ் ஆஃப் டி இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 7னா இது 7 மல்டிபிள். 24, 9,
14 14 வந்து 7 மல்டிபிள் கரெக்டா? ஸோ இது 2 மட்டும் தான் 7ஓட மல்டிபிள். வேறு எதுவுமே 7 மல்டிபிள் கிடையாது. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பிஃபோர் ஜி. ஸோ ஜி பார்ன் இமீடியட்லி ஆஃப்டர் டி. ஓகே, ஸோ ஜி வந்து டிக்கு அப்புறம். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பிஃபோர் ஜி இஸ் 1 லெசன். அப்போது இதுக்கு முன்னாடி 1 தான் இருக்கா, அப்போ 2. ஸோ ஹெச்சுக்கு அப்புறம் 2. 1 2 3 4 5 6. அப்போது ஹெச்சுக்கு அப்புறம் 7 கரெக்டா? ஓகே, 2 பர்சன்ஸ் வர் பார்ன் பிட்வீன் ஹெச் அண்ட் சி. ஸோ 2 விட்டு சி, 2 விட்டு சிங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் சி அண்ட் ஏ இஸ் மல்டிபிள் ஆஃப் 5. ஸோ சிக்கும் ஏக்கு டிஃபரன்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தா 2 டிஃபரன்ஸ் இருக்குது, அது மல்டிபிள் ஆஃப் 5 கிடையாது. இது 7 டிஃபரன்ஸ். இங்கே வச்சா 18 டிஃபரன்ஸ், இங்கே வச்சா 22 டிஃபரன்ஸ். 5 டிஃபரன்ஸ் ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது இதில். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தா 24க்கும் 31க்கும் டிஃபரன்ஸ் கிடையாது, இதுவும் வராது. ஸோ இங்கே டிஃபரன்ஸ் பார்த்தா 5. ஸோ சிஏ இங்கே வருமா? ஓகே, இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா 20, அதுவும் 5 மல்டிபிள் தான். இப்போ HCDGA கரெக்டாக முடிஞ்சிச்சா? B was born in an even number year but not after E. So B was born before E. So B வந்து even number year இங்கே இல்லை. ஸோ B வந்து even number year வந்து ஒரே இடம் தான் இருக்குது. ஸோ B இங்கே வரும், E இங்கே வரும் கரெக்டாக? ஸோ B even number year. இது என்னது 2005? இதுக்கு even number கிடையாது. ஸோ B இங்கே வரும், E இங்கே வரும். ரிமைனிங் என்ன இருக்குது? ABCDEFGH கரெக்டாக? ஓகே, த டிஃபரன்ஸ் பிட்வீன் E and F இஸ் நாட் எ கியூபிக் வேல்யூ. ஈக்கும் எஃப்க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 27. தப்பு, இது வந்து கியூபிக் வேல்யூ. த ஆன்சர். எஃப் எந்த வருஷம் வந்திருக்காரு? 1993. ஓகே, ஆல் த பர்சன்ஸ் ஆர் மேட் டு பார்ன் அண்ட் ஆர்டர் ஃபார் how many percent remain unchanged? A, B, C, D, E, F, G. A, B, C, D, E, F, G. ஸோ 2 பேரா காணுமே. ஓகே, whom are the following questions born between G and B? ஸோ ஜிக்கும் பிக்கும் நடுவில் யார் பிறந்திருக்கா? CED, CD. ஸோ அப்போ 1 and 3 கரெக்டா? ஓகே, whom are the following questions 3% after H? 3% after H யார்? C. ஸோ 1 5 years before E. வேறு எதாவது ஆப்ஷன் இருக்கா? ஓகே, அவ்வளோதான். which of the following statement is not true? No one was born between D and E. எது தப்புன்னு கேட்டிருக்காங்க? டிக்கு நடுவில் யாருமே கரெக்டாக தான். C was born 7 years after F. C இருக்குது, F இங்கே இருக்குது, 7 வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக தான். B is a prime number, ஏஜ் 26, தப்பு. No one was born after A, அது கரெக்டாக தான். அப்போ ஆன்சர் ஒன்லி C. ஓகே, இதில் டைம் ஆகும், 3 நிமிஷம் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் வந்து 7 பேர் இருக்காங்க. ஒன்லி 2 மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்க. U is related to P. ஸோ யூக்கும் பிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, R is a only daughter of V. So R is a only daughter of V. V who is the husband of Q. So V who is the husband of Q. T is the father of U. So T is the father of U. R is not married to T. So R வந்து T கூட மேரிட் கிடையாது. ஓகே, 2 கப்புள் தான் இருக்காங்க. ஓகே, இப்போது எப்படி யோசிக்கணும்னா, எத்தனை ஜென்ரேஷன்னாலும் இருக்கலாமா? இப்போது இவங்களுக்கு வந்து தம்பி வந்து டி இங்கேருந்து இங்கே யூ வருமா? 3 4 6. ஆனால் அது கன்ஃபார்மாக தெரியாதுல்ல. அப்பயுமே யூ யாருக்கு ரிலேஷன் சொல்லிட்டுலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ P சிஸ்டர் இன்லா இஸ் த அன்மேரிட் ஆண்ட் ஆஃப் யூவா? P சிஸ்டர் இன்லா இஸ் த அன்மேரிட் ஆண்ட் ஆஃப் யூ. ஓகே, ஸோ Pனோட சிஸ்டர் இன்லா வந்து அன்மேரிட் ஆண்ட் ஆஃப் யூ. ஓகே, புரியுதா? அப்போ பியோட பசங்க தான் யூ இஸ் நாட் எ கிராண்ட் சன் ஆஃப் வி. அவ்வளோதான். ஸோ இப்போ 2 கம்பைன் பண்ணால் முடிஞ்சுதா? P சிஸ்டர் இல்லை, அப்போ P வந்து இங்கே கல்யாணம் ஆயிருக்கும், அவங்களுக்கு வந்து யூ. ஸோ யூ வந்து கிராண்ட் சன் கிடையாது, அப்போ கிராண்ட் டாக்டரு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? யூக்கும் பிக்கும் ரிலேஷன் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 2 கம்பைன் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். அப்போது 1 and 2 டுகெதர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6% தான் சர்க்குலர் டேபிள் உட்காந்துருக்காங்க. செகண்ட் ரைட் ஆஃப் யார் உட்காந்துருக்கா அப்படின்றது கேள்வி. ஸோ 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1% sit between T and U. ஸோ TQ to T இவங்க வைக்கலாமா? TU இங்கே வைக்கலாம். ஓகே, U sits third to left of P. ஸோ U sits third to left of P. U sits third to left of P. 1% sits between P and R. ஸோ P and Rனா PR இங்கே வரும், PR இங்கே வரும் கரெக்டாக? ஸோ ஆன்சர் சொல்ல முடியாது. ஓகே, ஏதாச்சும் ஆன்சர் சொல்ல முடியாது. P sits second right of Q. P sits second right of Q and none of them sits adjacent to Q. R. P sits second right of Q. ஓகே, இதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம், இதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம் கரெக்டாக? நன் ஆஃப் தேம் சிட்ஸ் அட்ஜஸ்ட் டு ஆர்னா அப்போ ஆர் இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். 2 கம்பைன் பண்ணலாம், ஆன்சர் வராதா? ஆர்னோட செகண்ட் லெஃப்ட்டில் பி இருக்கா? ஓகே, ஆர்னோட செகண்ட் ரைட்லையா? ஆர்னோட செகண்ட் ரைட்டில் கியூ, ஆர்னோட செகண்ட் ரைட்டில் கியூ. ஓகே, எப்படி பார்த்தாலும் ஆர்னோட செகண்ட் ரைட்டில் கியூ தானே வருது. அப்போது அதை வச்சு ஆன்சர் சொல்லலாம் தானே? 2த்துலேயும் சேம் ஆன்சர் வருதா? எப்படி பார்த்தாலும் ஆன்சர் 2 ஸ்டேட்மெண்ட் வருது. அப்போ 2 கமெண்ட் பண்ண ஆன்சர் சொல்லலாம். போடு காசு வேணுமா?
ஓகே. கோட் ஃபார் செலான். செலானுக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க. செக்கு, கேஷ், செலானு, வித்ட்ரால் கேஷ் அமௌண்ட். ஸோ இது 2த்தையும் வச்சு கேஷ் அடிக்கலாமா? ஓகே. ஆனா செக்கு செலான் நிக்கும். ஸோ இத வச்சு சொல்ல முடியாது. அமௌண்ட் ட்ரான் கவுண்டர். ஸோ அமௌண்ட் ட்ரான் கவுண்டரு, ட்ரான் செக்கு நேமு. ஸோ கவுண்டரு இத வச்சு செக் அடிக்கலாம். வச்சு என்ன பண்ணலாம்? செலான் அடிக்கலாம். ஸோ 2த்தையும் கம்பைன் பண்ணா ஆன்சர் வரும். ஓகே. ஓகே. ஸோ டெக்னிக் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓபிக்யூஆர்எஸ்டி என்ன இது? தெரியல. ஓகே. ஸோ எவ்வளோ கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம்? 38 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகே. ஸோ இது என்னன்னா ஒரு கேஸ் லெட்டு. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? தேர் ஆர் 4 ஷாப்ஸ். ஸோ 4 ஷாப்ஸ் இருக்கு. ஒரு ஷாப்லயும் வந்து டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸும் அமௌண்ட் வந்து ஆப்பிள்ஸும் ஆரஞ்சும் சோல்வ் பண்றாங்க. ஸோ ஏ, பி, சி, டி கரெக்ட்டா? ஸோ இங்க வந்து ஆப்பிள், இங்க வந்து ஆரஞ்சு. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஆரஞ்சஸ் என்னது? ரேஷியோ ஆஃப் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் சோல்ட் இன் ஷாப் ஏ இஸ் 2:3. அப்போ 2x 3xஆ? ஓகே. த அமௌண்ட் ஆஃப் ஆப்பிள் சோல்ட் இன் ஏ, பி இஸ் டபுள் த அமௌண்ட் ஆஃப் ஆப்பிள் சோல்ட் இன் ஸோ இங்க 4xஆ? The total amount of apples sold in B and C together is 75. அப்போ 75 minus 4x இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா தான் 75 வரும். The amount of oranges sold in C. Oranges sold in C is 30 kg more than the oranges sold in B. அப்போ இங்க வந்து y ன்னு வச்சா இங்க y plus 40 சாரி 30 கரெக்ட் தானே? ஓகே. The ratio of apples and oranges sold in D is 2:3. அப்போ இங்க 2A இங்க 3A. ஏன்னா இங்கெல்லாம் சம்மந்தமே இல்லாம ஒரு இருக்கணும். B sold half of the amount of oranges sold in A. So B sold half of the amounts of oranges sold in A. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இங்க 6xன்னு வச்சுக்கலாம். இங்க 4xன்னு வச்சுக்கலாம். இங்க டபுள் ஆஃப் ஆரஞ்சா? அப்போ 8xன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க 8xன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து இங்க 3xன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க 3xன்னு வச்சுக்கலாம். வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ஓகே. C sold 3 kg apple more than D. So C sold 3 kg apple more than D. So 75 minus 8x is equal to 2A. கரெக்டா? அதை விட 3 kg அதிகம். லாஜிக்கா? ஓகே. அண்ட் 3 kg less than orange than D. So 3x plus 30 is equal to 3A minus 3. கரெக்டா? இதுதான் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணலாம்? இதை வந்து மேட்ச் பண்ணலாம். இது 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா இது 2 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 210 225 minus 24x is equal to 6A plus 9 இது 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 6x plus 60 is equal to 6A minus 6 ஸோ மைனஸ் ஸோ இங்கே மைனஸ் இங்கே போட்டுக்கலாம். இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு இங்கே மைனஸ் கரெக்டா? ஸோ அப்போது 30x இதை மைனஸ் பண்ணால் 165A இஸ் ஈக்குவல் டு இது கேன்சலு. ஸோ minus 15. ஸோ 30x இஸ் ஈக்குவல் டு 150. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 5 கரெக்டா? ஸோ x ஈக்குவல் டு 5A இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 35 32. ஸோ ஏனோட வேல்யூ 16 முடிஞ்சிச்சா? கரெக்டாக தான்? ஸோ ஏனோட வேல்யூ 16னா இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏனோட இது 20 இது 30 இது 15 இது வந்து 40 இது வந்து 35 அப்படியே மைனஸ் பண்ணி போட்டுக்கணும். ஏனோட வேல்யூ 16னா 32 ஏனோட வேல்யூ 16னா 48 இதை விட 30 அதிகம்னா 45. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இதை விட இது வந்து சி வந்து இதை விட 3 kg அதிகமாக சொல் பண்ணியிருக்கா, இதை விட இது 3 கம்மியாக சொல் பண்ணியிருக்கா, முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் அழிச்சிருவோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா the difference between amount of apples and orange sold in A is x. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 10. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 10. டிஃபரன்ஸ் பிட்வீன் amount of apples and sold in B and C. ஆப்பிள்ஸ் B and C. அப்போ என்ன வரும்? ஒய்னோட வேல்யூ 5. டிஃபரன்ஸ் பிட்வீன் amount of apples and orange sold in D is Z. அப்போ Dனோட வேல்யூ என்ன? சாரி Zனோட வேல்யூ என்ன? 16 கரெக்டா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 5x. 5xனோட வேல்யூ என்ன? 50. 3yனோட வேல்யூ என்ன? 15. 8zனோட வேல்யூ என்ன? 16 128 8 48. ஸோ 143 193 கரெக்டா? ஓகே. The ratio of total amount of papaya and apple sold in C. ஸோ பப்பாயா வந்து 5 பார்ட்டு, ஆப்பிள் வந்து C வந்து 7 பார்ட். ஆப்பிள் C எவ்வளோ? 5. ஸோ அப்போ பப்பாயா வந்து 25. ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் பப்பாயா அண்ட் ஆரஞ்சு sold in D. ஆரஞ்சு வந்து 8 பார்ட். ஸோ இது வந்து 6 அப்போ 54. கேள்வி என்ன? டோட்டல் அமௌண்ட் வந்து CD. ஸோ அப்போ என்ன வரும்? 79. ஓகே. The price per apple sold for shop B is 94. ஸோ ஷாப் பியில் வந்து ஆப்பிள் வந்து 94. ப்ரைஸ் ஃபார் ஆரஞ்சு வந்து 64. கேள்வி என்ன? ஃபைண்ட் த டோட்டல் ரெவன்யூ. 9 நாள் 36 3600 3840
64னா 960 கரெக்டா? ஸோ அப்போ என்ன வரும்? நான் 3960 960 கரெக்டாக தானே? 15 தானே? ஸோ ஆரஞ்சு வந்து 15 தான். ஓகே. ஓகே, ஒரு நிமிஷம். 3600 3760 4 நாள். ஓ, 3760 3820 4720 கரெக்டா? ஓகே. The ratio of total amount of apples sold in A and B together. Apples sold in A and B together எவ்வளோ? 50. 50 apples A and B together 60. ஆரஞ்சு sold in A and B together 45. 15 நாள் 15 3. EMI stone என்னோட வேல்யூ 3 4s are 12, 4 3s are 12. 12 12s are 24. 12 12s are இல்லை 12 plus 12. ஓகே ஓகே. The ratio of amount of apples sold in D and E is 2:3. So D and apple வந்து இது 2 பார்ட். ஸோ இது 48. அமௌண்ட் ஆஃப் ஆரஞ்சஸ் sold in D and E is 8:9. இது வந்து 8 அப்போ 9054. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரூட் sold எவ்வளோ? 90 102 கரெக்டா? ஓகே. ஸோ இது வந்து நான் ராங் நம்பர் சீரிஸா? ஸோ இங்கே என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? ஆட் ஆயிருக்கு 1.6. இங்கே என்ன ஆட் ஆயிருக்கு? 2.5. இதில் 3.6 ஆட் ஆயிருக்கு. பார்த்தோன்னே தெரியுதா? இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர். அப்போ 7 ஸ்கொயர் என்ன? 4.9. என்ன தப்பு? ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இங்கே வந்து 24 ஆட் ஆகுதா? இது ஒரு 8னா 47, அப்போ 38 ஆட் ஆயிருக்கா? ஸோ இங்கே வந்து 23 ஒரு 34 57. ஓகே. ஸோ இது ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன? 14. இது ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன? 19. இது வந்து 66 + 10 76. ஸோ இங்கே 19 ஆட் ஆயிருக்கா? ஓகே. இங்கே வந்து 90, இது ஒரு 5 95. ஸோ 95. ஸோ இங்கே 19 ஆட் ஆயிருக்கா? எல்லாத்துலேயும் 19. அப்போ இங்கே மட்டும் 19. அப்போ இதுதான் தப்பு. ஓகே ஓகே. டிஃபரன்ஸ். ஸோ இங்கே 80, இங்கே வந்து 360, இங்கே வந்து 1500. 4.5 4.5 4.5னா 1200 1440 1440 இல்லை 1.5 சார் 2.5 சார் 480 120 600. ஸோ 3.5 சார் 3200. ஸோ இப்போ 4.5 வரும் 8400. ஸோ 8400 ஒரு 1050. எப்படி ரவுண்டாக வரும்? வராது. ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? 52. இது என்ன? 65. ஓகே. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? 82. ஸோ இங்கே 17 ஆட் ஆயிருக்கு, இங்கே 13 ஆட் ஆயிருக்கு. ஸோ ப்ரைம் நம்பர் சீரிஸாக இருக்கலாம். இங்கே வந்து 100 ஆட் ஆயிருக்கா? 18 தான் ஆட் ஆயிருக்கு. ஸோ 19 ஆட் ஆகணும். ஸோ 399 தப்பு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? The given line graph shows the total number of cars manufactured பெட்ரோல் ப்ளஸ் டீசல் இன் 5 டிஃப்ரெண்ட் மந்த்ஸ், நேம்லி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ 5 மாதம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் பெட்ரோல் காஸ்ட் மேனுஃபேக்சர். ஸோ அப்போ பெட்ரோல் டீசல் 2 டைப்ஸ் ஆஃப் காசு இருக்குது. அவ்வளோதான். ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண சொல்கிறேன்? ஃபஸ்ட்டு வந்து டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. கரெக்டாக? ஓகே. இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் காஸ்ட் மேனுஃபேக்சர் கொடுத்துருக்காங்களா? இது 600, இது 700. 5 லைனுக்கு வந்து ஒரு லைனுக்கு வந்து 20. அப்போ இங்கே என்ன வரும்? 680 வருமா? ஓகே. ஸோ இங்கே என்ன வரும்? 800 வருமா? இங்கே 700க்கு ஒரு லைனுக்கு மேலே இருக்குது. ஸோ 720. இங்கே வந்து கரெக்டாக 600. இங்கே வந்து கரெக்டாக 1000. கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ என்ன வரும்? பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் என்ன பண்ணிக்கலாம்? பெட்ரோல் காசு வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ பெட்ரோல், டீசல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி இருக்குது. ஸோ இது வந்து பெட்ரோலு, இது வந்து டீசல். ஸோ 60% என்ன வரும்? 360, 6 8 48. ஸோ 408 என்ன வரும்? இங்கே 272 வரும். ஓகே. இது எக்ஸ்பிளஸ் 10% தெரியாது. ஸோ இங்கே 45% என்ன வரும்? 50% 360. ஸோ 360ல் 36 போச்சுன்னா 324. ஓகே. ஸோ இப்போ இங்கே 396. கரெக்டு தானே? ஓகே. இங்கே 50%னா இங்கே 500, இங்கே 500. ஓகே. ஸோ இதை ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பர் ஆஃப் டீசல் காஸ்ட் மேனுஃபேக்சர் இன் பிப்ரவரி இஸ் 60 மோர் தென் தட் ஆஃப் மே. ஸோ இதோட 60 அதிகம்னா என்னது? டீசல் காசு. ஸோ டீசல் காசு வந்து இதோட 60 அதிகம்னா இங்கே 560, இங்கே 240. இதில் இது எத்தனை பர்சன்டேஜ்? 30%. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 10 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ என்ன? 20. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் பெட்ரோல் காஸ்ட் மேனுஃபேக்சரிங் பிப்ரவரி டு ஏப்ரல். ஸோ பிப்ரவரி டு ஏப்ரல் வந்து இங்கே என்ன வரும்? 20%, இங்கே 40% வருமா? ஸோ இப்போ இங்கே 240. கரெக்டாக? அப்போ 1:1. கரெக்டாக தானே? ஓகே. அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் காஸ்ட் மேனுஃபேக்சர்ட் இன் மார்ச், ஓகே,
35% வேர் சோல்ட். 35% வேர்ன்னு சொன்னா 720 காஸ்ட்ல 35% சோல்ட். 210, 216 இது ஒரு 36. 210, 216 ஒரு 36. ஸோ 252 வந்து சோல்டா? ஓகே. If the number of petrol cars sold in March, so petrol cars, diesel cars ரெண்டுமே sold ஆயிருக்குமா? is 1/8 of the number of diesel cars manufactured in January. Diesel cars manufactured in January எவ்வளோ? 272. ஸோ இதில் 1/8 என்ன? 8 ஒரு 32. ஸோ 34 8 24 8 32. ஸோ 34. ஸோ பெட்ரோல் காசு வந்து 34. அப்போ இங்கே வந்து 218. The number of diesel cars manufactured in then the number of diesel cars unsold in March. ஸோ டீசல் காசு வந்து 218 சோல்ட் ஆயிடுச்சா? இதில் 218 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 178 இருக்கும். ஓகே. அவுட் ஆஃப் த இது வந்து இப்போதைக்கு மட்டும்தான். Out of the total number of diesel cars manufactured in April, diesel cars வந்து தெரியாது. Y percentage are sold. If the petrol cars manufactured in January is 17% more, 70% more than that of February. ஸோ இதை விட 17னா இப்போ 17 பார்த்தா என்ன வரும்? 17 2 34. அப்போ 4. அப்போ 240 இங்கே வருமா? இப்போ 240 இங்கேனா இங்கே 560. அப்போ என்ன அது 30%? அதே கான்செப்ட் தான் இங்கே வரும். ஸோ 240 360. Out of the total number of diesel cars manufactured in April, Y percentage are sold. அந்த நம்பர் ஆஃப் டீசல் காஸ் அன்சோல்டு இன் ஏப்ரல் வந்து 144. அப்போ சோல்டு எவ்வளோ? 216. அப்போ இதில் எத்தனை பர்சன்டேஜ்? 60%. அப்போ ஒயினோட வேல்யூ என்ன? 60. எக்ஸ்னோட வேல்யூ என்ன தெரியும்? 20ன்னு தெரியும். கரெக்டாக? அப்போ 3x வேல்யூ தான் ஆன்சர். ஓகே. 2 types ஆஃப் கார்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் அல்டோ இன் மே. ஸோ மே வந்து மேல 2 டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அல்டோ, இன்னொன்று வந்து ஃபோர்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க? இது ரெண்டுத்துலேயும் கேட்டகரி பிரிக்கிறாங்க. ஸோ இது வந்து பெட்ரோல் டீசலும் இருக்கும். இதில் பெட்ரோலும் டீசலும் இருக்கும். கரெக்டாக? ஓகே. the ratio of alto petrol cars to alto diesel cars. ஸோ 5x 2x வச்சுக்கலாமா? அந்த ரேஷியோ ஆஃப் ஃபோர்ட் பெட்ரோல் காஸ் ஃபோர்ட் டீசல் காஸ். ஸோ 5y 7y. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அல்டோ பெட்ரோல் காஸ் இதுக்கும் ஃபோர்ட் டீசல் காசுக்கும் டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா பெட்ரோல் காசு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு பெட்ரோல் காசு கிடைக்குமா? மே தானே. ஸோ அப்போ x + y is equal to 100. ஓகே. ஏன்னா 5x + 5y is equal to 100. ஸோ 2x + 7y is equal to 500. ஏன்னா டீசல் காசு ஆட் பண்ணால் எப்படி வருமா? ஸோ இதை எக்ஸு இது 3.5y இது 215 வச்சுக்கலாமா? அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ். அப்போ என்ன வரும்? 2.5y is equal to 150. அப்போ y is equal to 60. கரெக்டாக? ஸோ y is equal to 60. y is equal to 60னா x equal to 40. கேள்வி என்ன? இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ 7y வேல்யூ என்ன? 420. 5x வேல்யூ என்ன? 200. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 220. ஓகே. The ratio of number of diesel cars manufactured in March to April. டீசல் காஸ் மார்ச் டு ஏப்ரல். இங்கே வந்து டீசல் வந்து 11 பார்ட். ஸோ 11 பார்ட்னா இங்கே வந்து 36 பார்ட். அப்போ இங்கே 360. அதே தான் வரும். திரும்ப அவங்க டிஃப்ரெண்டான க்ளூஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பெட்ரோல் காஸ் மேனுஃபேக்சர் இன் ஏப்ரல் மே. ஸோ பெட்ரோல் காஸ் மேனுஃபேக்சர் இன் ஏப்ரல் என்ன? 740. ஸோ 370. ஓகே. ஓகே. A whistle contains certain quality of pure milk. ஸோ certain quantity of pure milk வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் 25% ஆஃப் மில்க் இஸ் டேக்கன் அவுட். அப்போ என்ன இருக்கும்? 0.75x வந்து மில்க் இருக்கும். அண்ட் ரீப்ளேஸ் வித் சேம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். வாட்டர் என்னவா இருக்கும்? 0.25x இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் பழைய குவான்டிட்டி வரணும். நவ் 20 liters ஆஃப் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட். இது என்ன ரேஷியோவில் இருக்குது? 3:1 ரேஷியோவில் இருக்கா? அப்போ இங்கே 15 லிட்டர் வெளில போகும், இங்கே 5 லிட்டர் வெளில போகும். அண்ட் ரீப்ளேஸ் வித் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் என்ன? திரும்ப 20 லிட்டர் ஆட் பண்ணுறோம். such that the quantity of water in the final mixture becomes 115. அப்போ என்ன வரும்? 0.25x ப்ளஸ் 15 is equal to 115. கரெக்டாக? அப்போ எக்ஸ்னோட வேல்யூ என்ன? 400. கரெக்டாக? கேள்வி என்ன? இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் பியூர் மில்க். எக்ஸ் என்ன இருந்துச்சு? ஸோ அப்போ 400 லிட்டர். ஓகே. The cost price of pen. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பென் புக். ஸோ பென் இருக்குது, புக் இருக்குது. ஸோ இதுக்கு காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், மார்க் ப்ரைஸ் இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பென் இஸ் 30% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் புக். அப்போ இங்கே 10x அப்படின்னா இங்கே 3x. இந்த மார்க் ப்ரைஸ் ஆஃப் பென் இஸ் 50% மோர் தென் இஸ் காஸ்ட் ப்ரைஸ். பென் தானே 50% மோர் தென் இஸ் காஸ்ட் ப்ரைஸ்னா அப்போது 4.5x. அண்ட் இட் இஸ் சோல்ட் அட் எ ப்ராஃபிட் ஆஃப் 40%. டிஸ்கவுண்ட் ஆஃப் 40%. அப்போ 40%னா 1.6. அது ஒரு 1.8. அப்போது 2.7x வந்து சோல்ட் பண்ணியிருப்பாங்க. லாஸ் எவ்வளோ ஆச்சு? 120. எவ்வளோ டிஃபரன்ஸு? 0.3x வேல்யூ தான் 120. எக்ஸ்னோட வேல்யூ என்ன? 400. இப்போ த மார்க் ப்ரைஸ் ஆஃப் புக் இஸ் 20% மோர் தென் இஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ மார்க் ப்ரைஸ் என்ன? 12x. கேள்வி என்ன? மார்க் ப்ரைஸ் ஆஃப் புக் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12 × 400 4800. ஓகே.
A and B alone can complete the 50% of work in 22.5 days and 15 days. அப்போ A வந்து டோட்டல் இருக்க 45 டேஸில் முடிப்பான், B வந்து டோட்டல் இருக்க 30 டேஸில் முடிப்பான். எல்சிஎம் எடுத்தால் 90, எஃபிஷியன்சி வந்து 2, 3. ரெஸ்பெக்டிவ்லி C கேன் டெஸ்டாய், இந்த பாயிண்ட் படிக்க மாட்டோம், டெஸ்டாய்னா உடைக்கிறது, நெகட்டிவ் எஃபிஷியன்சி. ஸோ இன் எக்ஸ் டேஸ், ஸோ C வந்து எக்ஸ் டேஸில் பண்ணுவான். இப்போ வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ABC started work together and complete in 90 days. அப்போ 90 டேஸ்னா A plus B minus C is equal to 1. ஏன்னா மொத்த பேரோட எஃபிஷியன்சி சேர்த்து 1 தான். அப்போ தான் ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் முடியும். இவங்களோட எஃபிஷியன்சி என்ன 5. அப்போ இவனோட எஃபிஷியன்சி -4 இருக்கும். கேள்வி என்ன, C alone டெஸ்டாய் 90 டிவைடட் பை 4 என்ன 22 டேஸ். முடிஞ்சா? ஓகே. தி ரேஷியோ ஆஃப் லென்த் ஆஃப் ட்ரெயின் P to Q. ஸோ P Qன்னு 2 ட்ரெயின் இருக்குது. என்னுடைய லென்த் வந்து 2x 3x. ட்ரெயின் Q கேன் கிராஸ் விச் இன் ரன்னிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் 20 செகண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுத்தினோட ஸ்பீட் வந்து தெரியாது. ஸோ 2x + 3x 5x டிவைடட் பை P + Q இஸ் ஈக்குவல் டு 20 செகண்ட்ஸ். கரெக்டாக? ஸோ இது கேன்சல் பண்ணால் 4. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 4P + 4Q. கரெக்டாக? ஓகே. த ட்ரெயின் Q கேன் கிராஸ் போல் இன் 18 செகண்ட்ஸ். ட்ரெயின் Qனோட லென்த் என்ன 3x. ட்ரெயின் Qனோட ஸ்பீட் என்ன Q 18 செகண்ட்ஸா? அப்போ x ஈக்குவல் டு 6Q. அப்போ 6Q நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 2Q இஸ் ஈக்குவல் டு 4P. therefore Q divided by P is equal to 2 divided by 1. ஸோ இது ரெண்டும் என்னது, ஸ்பீடுக்கான ரேஷியோ. ஸ்பீட் ஆஃப் Q என்ன 108. ஸோ 108னா இங்கே 54 km/h. ஓகே. இவன் வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், அந்த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் P and R இஸ் 17.5 meters. ஸோ மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும். 18 டிவைட் பண்ணால் 3. ஸோ 15 மீட்டர்/செகண்டா. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் வந்து 17 அப்படின்னா டோட்டல் 35. அப்போ ஆரோட ஸ்பீட் வந்து 20 மீட்டர்/செகண்ட். கரெக்டாக? ஓகே. ஓகே. த டிஸ்டன்ஸ் கவர்டு பை boat in a downstream. So distance formula speed into time. So downstream speed என்ன d. So d into 10. Downstream speed d ன்னு வச்சுக்கிறேன். is equal to 50 more than distance covered by boat in 20 kilometers upstream. So 20 into upstream வருமா? கரெக்டா? Okay, if the downstream speed of boat is 10 km/h more than the upstream speed. So downstream is equal to upstream plus 10 ன்னு எழுதலாமா? So u plus 10 இங்க எழுதனா வரும். 10u plus 100 is equal to 50 plus 20u. கரெக்டா? 10u இது. அப்போ 10u is equal to 50, therefore u is equal to 5. u is equal to 5 னா upstream வந்து 5, downstream வந்து 15. கரெக்டா? ஓகே. Then find the speed of boat in still water. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணா 20/2 10. கரெக்டா? ஓகே. A person invested rupees x at a simple interest 18% per annum for 3 years. ஸோ 18% per annum 3 வருஷம். அப்போ 54% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே? ஓகே. அந்த இன்ட்ரெஸ்ட் செகண்டரிஸ்னா இதனோட இன்ட்ரெஸ்ட் தான் பேசுகிறாங்க. ஸோ 0.54x is equal to 852 more than. So 852 more than the interest on x minus 800 invested compound interest for 20% per annum 2 years. So compound interest 20% என்ன 44% 2 years. அப்போ இதனுடைய compound interest கண்டுபிடிங்க. ஸோ 0.44x மைனஸ் அப்படி தானே இருக்கும். ஸோ 40% 320 ஒரு 32. ஸோ 352. இந்த பக்கம் வந்துச்சுன்னா 0.1x இது மைனஸ் பண்ணால் 500. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 5000. கரெக்டாக? கேள்வி என்ன, வேல்யூ ஆஃப் x by 2. ஸோ ஆன்சர் 2.5. ஸோ 2500. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் 42x. ஸோ 42x மைனஸ் 525லேருந்து 275 போச்சுன்னா 250 டிவைடட் பை 5னா 50. 50 + 324 374. கரெக்டா? இஸ் ஈக்குவல் டு 540 மைனஸ் 326. ஓகே. ஸோ 326 இந்த பக்கம் ப்ளஸ் ஆட் ஆச்சுன்னா 800 914 மைனஸ் 326. ஓகே. அப்போது இது ஒரு 74, இது ஒரு 514. ஸோ 588 டிவைடட் பை 42. 42 1 42 168. ஸோ 4 சார். ஆன்சர் 14. ஓகே. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 × 9 144. 144 + 25 169. அது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 13. 13 × 27 260. 13 91. ஸோ 351. இங்கே 90 இருக்கா? ஸோ 441. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 21. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 12 480 ஒரு 96. ஸோ 576 மைனஸ் 68. ஸோ அப்போ என்ன வரும் 508. இது ஒரு 21. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 529. therefore 23 ஸ்கொயர். கரெக்டா? ஓகே. 149 இது வந்து 31 ஸ்கொயரு இன்ட்டு 5னா 155 ப்ளஸ் 70னா 155 + 70 225. ஸோ 149 + 225 மைனஸ் 5x ஈக்குவல் டு 4 டிவைட் பண்ணால் 31 2 48. ஸோ 38 48 79. ஓகே. ஸோ 79 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது 120,000. இது ஆட் பண்ணால் 345 டிவைடட் பை 5. ஸோ IR 69. 69
149 அது. ஸோ 149னா இதுலேருந்து மைனஸ் ஆச்சுன்னா 70 வரும். ஸோ அப்போ 295 தேர்ஃபோர் 39 சாரி 59. ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? 109 × 2 என்ன 218. ஸோ 247 ஆட் பண்ணால் 400 465 465 டிவைடட் பை 93. ஸோ 5 சாரா? ஸோ 5 சார்னா எக்ஸ் கியூபு மைனஸ் 5a இஸ் ஈக்குவல் டு 253. இதை அடித்தா 7 8 56 42 86 இது 58 போக ரிமைனிங் 28 அதில் களி. ஸோ 372 கரெக்டா? ஓகே. 500 625 625 இங்கே 625 வருது. ஓஹோ ஓ இது 5யா? இது 5. ஸோ 600 இன்ட்டு 5 இது. ஸோ 625 இதை கேன்சல் பண்ணால் 125 தேர்ஃபோர் 5 கியூப்ஸ் ஆர். ஓகேவா? ஓகே. 15 × 39 என்ன? 450 ஒரு 135 585 ப்ளஸ்ஸு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 600 710 720. ஸோ 80. ஸோ 665 மைனஸ் 5x ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணால் 15. ஸோ 250 இன்ட்டு 3 டிவைடட் பை 5 அப்புறம் 150 கரெக்டாக? இப்போ இந்த பக்கம் போச்சுன்னா 515 டிவைடட் பை 5 ஸோ 103. ஓகே. ஸோ 65 3 × 5 315 ப்ளஸ் 453 769 டிவைடட் பை 769. ஓகே 768 டிவைடட் பை 3 2 6 16 35 16. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 16. ஸோ 16 × 26 320 ஒரு 96 416. இதை கேன்சல் பண்ணால் 23 × 11 253 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 84. ஓகே. ஸோ இது ஒரு 147 152 162. ஸோ 162ல் 84 போச்சுன்னா இது ஒரு 16. ஸோ இது ஒரு 62 78 ஆப்ஷனே காணும். 230 253 கரெக்டாக போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இங்கே 63 வரும். அப்போது 79. நைஸ். ஓகே. ஓகே. The given table shows a number of hotels, a number of jewelry shops and the number of theatres in 4 different states, namely AP, MP, Kerala and TN respectively. ஸோ 4 ஸ்டேட்னோடைய டோட்டலும் கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? சிங்கிளாக இங்கே வேரியபிள் கிடச்சிரும். 150 220 370. ஸோ அப்போது 5Pனோட வேல்யூ 170. 150 370 150. ஸோ 5Pனோட வேல்யூ 150. ஸோ அப்போ Pனோட வேல்யூ 30. ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். ஸோ Pனோட வேல்யூ 30னா இங்கே 30 + Xன்னு வருமா? அப்போ 430 630 இங்கே 30னா 450 890. ஓகே. 430 630 710 810. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 80. எக்ஸ்னோட வேல்யூ 80. ஸோ 450 + 440 890. ஓகே. ஸோ இங்கே 18 சப்ஸ்டியூட் பண்ணால் 80 ஸ்கொயரா? 80 ஸ்கொயர் வந்து 6400. 6400ல் 0.2 12 மல்டிப்ளை பண்ணுமா? 430 150 200 320 520. ஓகே. Pனோட வேல்யூ 30னா ஓகே 60 வரும். நைஸ். ஓகே. ஸோ 460 660 740 840. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 50. ஓகே. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 50னா 50 ஸ்கொயர் என்ன? 2500. ஸோ 2500 × 0.12 என்ன? 25 × 12 300. ஸோ 300. 300 + 160 460 560 570. அப்போ ஒய்னோட வேல்யூ 100. முடிஞ்சா? அவ்வளோதான். இன் ஏபி த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் 5-star ஹோட்டல்ஸ் டு 4-star ஹோட்டல்ஸ் எவ்வளோ இருக்குது? 50 இருக்கா? Pனோட வேல்யூ 30. அப்போ 2:3. அப்போ இது வந்து 5-star ஹோட்டல், இது 4-star ஹோட்டல். ஸோ 20 30. நம்பர் ஆஃப் 4-star ஹோட்டல்ஸ் இன் எம்பி இஸ் 4-star ஹோட்டல்ஸ் இன் எம்பி 150 இருக்கா? 4-star ஹோட்டல்ஸ் 5-star ஹோட்டல்ஸ் 4-star ஹோட்டல்ஸ் இன் எம்பி இஸ் 30 more than that of ஏபி. அப்போ 60. கேள்வி என்ன? 5-star ஹோட்டல்ஸ் இன் எம்பி 90. ஓகே. த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஜுவல் ஷாப்ஸ் இன் கோவா. ஸோ ஜுவல் ஷாப்ஸ் இன் கோவா. ஸோ கோவா வந்து புதுசாக ஒரு ஸ்டேட்டு. ஸோ கோவாவில் வந்து ஜுவல் ஷாப்ஸ் வந்து 2x வந்து 100. இது ஒரு 100. ஸோ 200. இது வந்து ஜுவல் ஷாப்ஸு. அந்த நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் இன் கோவா இஸ் 80% மோர் தென் த ஹோட்டல்ஸ் ஆஃப் ஏபி. ஹோட்டல்ஸ் ஆஃப் ஏபி என்ன? 50. அப்போ 80% என்ன? 90. அந்த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் டு ஹோட்டல்ஸ் இன் கோவா. தேட்டர்ஸ் டு ஹோட்டல்ஸ் என்ன? 45னா ஹோட்டல்ஸ் வந்து 135. கரெக்டாக? ஓகே. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ஜுவல் ஷாப்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ். ஜுவல் ஷாப்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் என்ன? 130.
சாரி 65. ஓகே, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஜுவல்லரி ஷாப்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஜுவல்லரி ஷாப்ஸ் எவ்வளோ? 890. டோட்டல் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் என்ன? 770. ஸோ இது 0க்கு 0 கேன்சல், வேறு எதுவும் கேன்சல் ஆகாது, ரெண்டுமே ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ 89:77. ஓகே ஓகே ஐயோ ஓகே. ஃபைண்ட் த சம் ஆஃப் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் இன் எம்பி. நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் இன் எம்பி அண்ட் டிஎன். எம்பி அண்ட் டிஎன்ல தியேட்டர்ஸ் என்ன இருக்குது? எம்பி தியேட்டர்ஸா 210, டிஎன் வந்து 300, ஸோ 510. ஓகே, நம்பர் ஆஃப் ஜுவல் ஷாப்ஸ் இன் ஏபி எவ்வளோ இருக்குது? ஜுவல் ஷாப்ஸ் இங்கே இருக்கா? 60 + X வந்து 50, ஸோ 110, ஸோ 620. ஓகே, நம்பர் ஆஃப் ஜுவல் ஷாப்ஸ் இன் கேரளா. ஜுவல் ஷாப்ஸ் இன் டிஎன் வந்து 180. இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ் இன் கேரளா? ஹோட்டல்ஸ் இன் கேரளா எவ்வளோ? 100. அப்படியே 180% வரும். ஓகே ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 years ago, ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி, சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் சாம் அண்ட் மணி. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடினா சாம் ப்ளஸ் மணி மைனஸ் 40, ரெண்டு பேருக்கும் 20 வயசு பின்னாடி போகுமா? இஸ் ஈக்குவல் டு தேவ் அட் தட் டைம். ஸோ டேவுக்கு 20 வயசு பின்னாடி போங்க. ஸோ எஸ் ப்ளஸ் எம் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ சாம் ப்ளஸ் மணி மைனஸ் தேவனோட டிஃப்ரென்ஸ் வந்து 20 இருக்கும். 10 years ago ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? ஸோ தேவுக்கு மணிக்கு பர்சன்டேஜ் என்ன? 8x + 10, 7x + 10. கரெக்டாக? ஸோ இது வந்து தேவுக்கு மணிக்கு ஏஜ். இஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் சாம் இஸ் ஈக்குவல் டு percentage of SAM is half of the money's percentage. Half of the money's percentage என்ன? 3.5x plus 5. கரெக்டா? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப், ஓகே, இது எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ எஸ் ப்ளஸ் எம் என்ன வரும்? 10.5x + 15 - 8x - 10 இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ என்ன வரும்? 2.5x, இந்த 5 அந்த பக்கம் போச்சுன்னா -5. அப்போ 15. கரெக்டாக தானே? ஸோ 2.5 தான். 6. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6. கேள்வி என்ன? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் தேவனோட பர்சன்டேஜ் என்ன? 48 + 8 10 58. ஓகே ஓகே ஆடுறதில்ல. ஓகே, தெர் ஆர் 4 ரெட் பென்ஸ். ஸோ ரெட் பென்ஸ் வந்து 4 இருக்குது, க்ரீன் பென்ஸ் வந்து x-1 இருக்குது, ப்ளூ பென்ஸ் வந்து x+1 இருக்குது. இஃப் 3 பென்ஸ் ஆர் சூசன் ரேண்டம்லி, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 ப்ளூ. அட்லீஸ்ட் 1 ப்ளூக்கான ப்ராபர்ட்டி கொடுத்துருக்கு. அட்லீஸ்ட் 1 ப்ளூ என்ன வரும்? அட்லீஸ்ட் 1 ப்ளூ, ரிமைனிங் 2 வந்து இது ரெண்டுத்துலேயே சூஸ் பண்ணலாம். 2 ப்ளூவு, ரிமைனிங் 1 வந்து வேறு எதனா சூஸ் பண்ணலாம். 3மே ப்ளூ. இது போடணுமா? எப்படியும் வேரியபிள் நிறைய வரும். ஓகே, இன் எ ஸ்கூல் the average weight of 15 staff members is 60. ஸோ 15 staff members வந்து ஒருவருக்கு 60 அப்படின்னா டோட்டல் வந்து 900. அந்த ஆவரேஜ் weight of 10 students is 50 kg. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸோட weight வந்து 50 அப்படின்னா டோட்டல் வந்து 500. 2 students newly joined, 2 பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. The average weight of all the students and staff in the society school decreased by 1. ஃபஸ்ட்டு பழைய ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 25 பேர் இருந்தாங்களா? பழைய டோட்டல் என்ன? 1400. 25 40, அது ஒரு 16, ஸோ 56. அப்போ என்ன குறைஞ்சிருக்குன்னா 1 குறைஞ்சிருக்கும். ஸோ 55. கரெக்டாக? இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 27 பேர் இருக்காங்க. 27 × 55 என்ன வரும்? 1350 ஒரு 135, ஸோ 1485. கரெக்டாக? அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 85 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் கேட்டிருக்கான் டோட்டல் weight ஆஃப் 2 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 85 kg. ஓகே, the volume of cylinder is 2002 cm3, and the diameter of cylinder is equal to side of the cube. Side of the cube equal, okay, the diameter is equal to a. The total surface area of cube, total surface area 6a² is equal to 1176. 6 1s are 6, 57, 6 9s are 54, 6. So a equal to 14. So a is equal to 14 na radius equal to 7. கரெக்டா? அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன வரும்? பைனா 22/7, r² 49, h நோட வேல்யூ வந்து h is equal to 2002. அப்போ இது கேன்சல் பண்ணால் 7 2s are 14, 60 இருக்கா? 7 8s are 56, 42. ஸோ 7 6 are 42. ஸோ 22 1s are 22, 66 இருக்கா? 13. ஸோ ஹைட் வந்து 13 cm. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஹைட் ஆஃப் த சிலிண்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 13 cm. ஓகே ஓகே, the number of students in school A is 25% more than B. So number of students in school வந்து 25% more than B. So இப்போ இங்கே 5x அப்படின்னா இங்கே 4x. அந்த number of students in school C is 60 more than that of A. So school C வந்து 60 more than that of A. So 5x + 60. The number of students in school C. The number of students in school C is, so x அங்கே கொடுத்துருக்காங்க, அப்போ x வந்து எடுக்கக்கூடாது. So A. Number of students in school C. The number of students in schools. Number of students in school C is x% more than that of B, and the total number of students in school B and C is 600. So 9a + 60 is equal to 600. அப்போ 540. அப்போ ஏனோட வேல்யூ 60. அப்போ ஏனோட வேல்யூ 60 இங்கே 300. அப்போ இங்கே 360. கேள்வி என்ன?
சி இஸ் X% மோர் தென் தட் ஆஃப் பி. அப்போ என்ன வரும்? 240. இங்கே எவ்வளோ அதிகமாக இருக்குது? 120. அப்போ இதில் எவ்வளோ? 50%. எங்கே மேலே இருக்கும். ஓகே, இதெல்லாம் போட முடியாது. கேஸில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எ பைக் ஹேஸ் டு கவர் சம் டிஸ்டன்ஸ் இன் 15 hours. ஸோ சம் டிஸ்டன்ஸ் வந்து 15 hours போகணும். the bike headed on its usual journey but due to engine fault. ஸோ இன்ஜின் ஃபால்ட்னால வந்து கண்டினியூஸில் வந்து ஃபஸ்ட்டு 4 hours போயிருக்காங்க வித் 60% ஆஃப் யூஷுவல் ஸ்பீட். ஃபஸ்ட்டு போனதே 5 மணி நேரம் போனதே வந்து 60% ஆஃப் யூஷுவல் ஸ்பீட். நான் என்ன வைக்கிறேன், யூஷுவல் ஸ்பீட் வந்து 10x வைக்கிறேன். அப்போ 60% 6x ஸ்பீடில் போயிருப்பானா, அப்போ 30x வந்து கவர் பண்ணியிருப்பார். ஆல்ரெடி 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டேக்ஸ் 2 hours ஃபார் ரிப்பேர். ஸோ மொத்தமாக 7 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. 15 மணி நேரத்தில் அங்கே போய் ஆகணும். இஃப் த பைக் ஹேஸ் டு ரீச் டெஸ்டினேஷன் இன் டிசைட் டைம். ஸோ கரெக்டான டைமுக்கே போனால் இன்னும் 8 மணி நேரம் தான் டைம் இருக்குது. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் யூஷுவல் ஸ்பீட். யூஷுவல் ஸ்பீட்னா அப்போ 15 மணி நேரத்தில் போனால் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 150x. அப்போ இன்னும் எவ்வளோ இருக்குது? 120x இருக்குது. கரெக்டாக 120xனா அப்போ எவ்வளோ நேரத்தில் போனோம்? 5x போனோமா? ஒரிஜினல் ஸ்பீட் என்ன? யூஷுவல் ஸ்பீட் ஆஃப் வந்து 10x. அப்போ 50% இன்க்ரீஸ் பண்ணணும். யூஷுவல் ஸ்பீட் 10x தானே. ஸோ 50% இன்க்ரீஸ் பண்ணால் 15x வேகத்தில் போனால் கரெக்டாக போயிடலாம். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான் போட முடிஞ்சு. ரிசல்ட் வந்து விடுவாங்க. நான் காட்டல. ஏய் ஓடு. ஏய் லேப்டாப் வரசங்க. ஸோ ஓகே, ரிசல்ட் வரட்டும்.